எழுத்தாளர் மகிழினி பாலா அவர்களின் உள்ளத்தை அள்ளித் தந்தேன். கதையின் குரலாக நான் ஆர்ஜே ரெமினா. அத்தியாயம் 21. பவானி டிஃபன் சாப்பிட்டவுடன் கிளம்பி, அம்மா வரமா என்றவள் அப்பாவுடன் வண்டியில் அலுவலகம் சென்றாள். அலுவலகம் போகிற வழியில், நல்ல வேளை அப்பா நேத்து விடுமுறையில அலுவலகம் போயிட்டு வந்ததை பத்தி நம்மள்ட்ட எதுவும் கேட்கல என்று நினைத்தவள், அம்மாவும் இதுவரைக்கும் எதுவும் சொல்லல போல, நாமளா அப்பா கிட்ட சொல்லி மாட்டிக்க வேணாம் என்று இவளும் அமைதியாக இருந்து கொண்டாள். அலுவலகம் சென்றவுடன் பியூன் பெருமாள் அலுவலகத்தை சுத்தம் செய்து கொண்டு இருந்தார். பியூனை பார்த்தவுடன் இவளை அறியாமல் பயம் வந்தது. எங்கே நேற்று அலுவலகம் வந்தீர்களா என்று கேட்பதைப் போல தோன்றியது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டது எல்லாம் பார்க்க பேய் இருப்பதாக தோன்றும் என்பதைப் போல இவளும் பயந்தாள். பவானி பயந்ததைப் போல பியூன் பெருமாள் எதுவும் கேட்கவில்லை. அலுவலகம் உள்ளே போனவுடன் பியூன் சிரித்துக்கொண்டே, வணக்கம் மேடம் என்றார். பவானியும் பதில் வணக்கம் சொல்லி அவள் டைப்ரைட்டிங் மெஷின் பக்கத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். முந்தைய நாள் பாதியில் முடிக்காமல் வைத்து போன வேலையை தொடர்ந்து செய்தாள். அலுவலர்கள் எல்லாரும் அலுவலகம் வந்த பிறகும் மேனேஜர் நல்ல தம்பி வர காணோமே, மேனேஜர் இன்னும் வரவில்லை என்று யாருமே கண்டுக்கவில்லை. பவானிக்குத்தான் வருத்தமாக இருந்தது. அடிக்கடி அலுவலக வாயிலேயே பார்த்து கொண்டு இருந்தாள். நேற்று அவரும் பவானியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்ததில் பவானியும் காதல் மயக்கத்தில் மயங்கி இருந்தாள். இன்று நம்மிடம் ஐ லவ் யூ சொல்வார் என்று ஆவலாக வந்தாள். அப்பாவுடன் வண்டியில் வருகின்ற பொழுது வழியில் பூக்கடையில் வண்டியை நிறுத்த சொல்லி தனக்கு பிடித்த சிகப்பு கலரில் ரோஜா பூ வாங்கினாள். பூவை தலையில் காதோரம் தனக்கு பிடித்த சிகப்பு கலர் ரோஜா பூவை வைத்து பின் குத்தி வண்டியில் உள்ள கண்ணாடியில் தன்னை அழகு பார்த்து கொண்டாள். எப்பொழுதும் சாதாரணமாக சிம்பிளான மேக்கப்புடன் இருக்கிற பவானி இப்பொழுது மேனேஜரை காதலிக்க ஆரம்பித்தவுடன் தன்னுடைய அலங்காரத்தில் அதிக அக்கறை காண்பித்தாள். வீட்டிலிருந்து கிளம்புவதற்குள் 2-3 முறை தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்து விட்டுதான் அலுவலகம் கிளம்பினாள். மேனேஜர் வருகிறாரா என்று ஆவலாக பார்த்து கொண்டே மனதை இல்லாமல் தட்டச்சு செய்ய ஆரம்பித்தாள். தட்டச்சு செய்வதில் கவனம் இல்லாமல் டைப் செய்யவும், கவனத்தை சிதறவிட்டதில் தவறாக செய்வதுமாக வேலை செய்யவும் சிந்தனை இல்லாமல் தட்டச்சு செய்து கொண்டிருந்தாள். மேனேஜர் நேற்று அலுவலகம் விடுமுறையாக இருக்கவும் யாரும் இல்லாத நேரம் பவானியை வர சொல்லி, பவானி அலுவலகம் வந்து இருந்தோம், நாம் நினைத்ததைப் போல எதுவும் நடக்கவில்லையே என்கிற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் கவலையுடன் அலுவலகத்திலேயே மாலை வரைக்கும் அமர்ந்து இருந்தவரின் மனது முழுமையும் வெறுமையாக இருந்தது. எப்பொழுதும் தனக்கு தெரிந்த பெண் பழக்கமான ஒருவரை அக்கா அக்கா என்று சொல்லிக்கொண்டு சரோஜா அக்காவை பார்க்க கிளம்பி செல்வார். விடுமுறை நாட்கள் முழுவதும் சரோஜா அக்காவுடன் அவருடைய வீட்டில் தங்கியிருப்பார். மேனேஜர் சரோஜாவை வெளியில்தான் அக்கா என்று அழைப்பார். வீட்டுக்குள் கணவன் மனைவி போல குடும்பம் நடத்துவார்கள். சரோஜாவுக்கும் குடும்பம், கணவர், பிள்ளைகள் என்று யாருமே இல்லை. சரோஜாவுக்கு தம்பி ஒருவன் இருக்கிறான். அவனும் வருடத்தில் 3/4 நாட்கள் கொலை கொள்ளை என செய்து கொண்டு அவனும் ஜெயிலில்தான் இருப்பான். அவனும் வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவனுக்கு சரோஜா பணம் கொடுத்து சரி செய்து விடுவாள். அவனுக்கு பணம் தானே குறிக்கோள். பணம் கையில் கிடைத்துவிட்டால் இங்கு நடக்கிற எதையும் கண்டு கொள்ள மாட்டான். நேற்று சரோஜாவும் நல்ல தம்பி வரவில்லையே என்று போன் செய்தாள். அவருக்கு மனது சரியில்லாமல் இருக்கவும், இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஃப்ரீயா இருக்கப்ப வரேன் என்று கூறினார். மேனேஜர் இப்படி வயதில் பெரிய பெண்களுடன் உறவுமுறை கொண்டாடி இல்லைகள் பழக்கம் வைத்து இருப்பவரை திருத்தி பவானியை போன்ற நல்ல பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்து, உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக்கொள் என்று எடுத்து சொல்ல அவருக்கு ஆளும் இல்லை. அப்படியே நண்பர்கள் யாராவது அவருக்கு புத்தி சொன்னாலும் அவரும் கேட்கிற மனநிலையில் இல்லை. நல்ல தம்பியும் தானே திருந்திக்கலாம், நமக்கும் வயதாகிவிட்டதே, இனிமேல் தானாக நாமளும் திருந்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை. பவானியை அலுவலகத்திற்கு வர சொல்லி அவளும் வந்து தனியாக நம்முடைய பக்கத்தில் இருந்தும் நாம் நினைத்ததைப் போல எதுவும் நடக்கவில்லையே என்கிற வருத்தத்தில் இருக்கவும், அப்படியே மதிய சாப்பாடு சாப்பிடப் போகாமல் அலுவலகத்தின் ரூமில் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்து இருந்தவர் அலுவலகத்திலேயே கண்களை மூடி உட்கார்ந்து இருந்தார். நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று மனதிற்கு வெறுப்பாக இருக்கவும் சரோஜா வீட்டிற்கும் போகாமல் அப்படியே மது அருந்த பாருக்கு சென்றார். பெரும்பாலும் நண்பர்களுடன் குடிப்பதை விட சரோஜா வீட்டுக்கு கறியும் மதுவும் வாங்கி சென்று அங்கேயே மது அருந்திவிட்டு அங்கேயே சாப்பாடும் சாப்பிடுவார். சரோஜா வீட்டுக்கும் போக பிடிக்காமல் பாரில் தனியாக உட்கார்ந்து முட்ட குடித்து கொண்டே இருந்தார். நிதானம் தெரியாத அளவுக்கு குடித்துவிட்டு அங்கேயே படுத்து கிடந்தார். விடிய காலையில் போதை தெளிந்தவுடன் வீட்டுக்கு கிளம்பி சென்றதால் படுத்து தூங்கி காலையில் தாமதமாக எழுந்து குளித்து கிளம்பி தாமதமாகத்தான் அலுவலகம் வந்தார். மேனேஜர் உள்ளே வந்ததை பார்த்த பவானியின் கண்கள் அவரையே பார்த்து கொண்டு இருந்தது. தன்னை மறந்து மேனேஜரை பார்த்து கொண்டு இருந்ததில் டைப் செய்கிற விரலை கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை அழுத்தும் பொழுது
அதன் சந்துக்குள் கைவிரலை விட்டுவிட்டாள். பவானி வழியில் கத்தவும் அலுவலகத்தில் இருப்பவர்கள் அவளை, என்னாச்சு பவானி என்று பதட்டத்துடன் கேட்டனர். ஒண்ணுமில்ல என்று சொல்லி சமாளிக்கவும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். மேனேஜர் மட்டும் பவானி கத்தியதை கவனித்தவர். கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேனேஜர் உள்ளே வந்தவுடன் பையை வைத்துவிட்டு தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தவர் உடனேயே எழுந்து போய் பவானியின் அருகில் சென்று, என்னப்பா என்னாச்சு என்று கேட்டார். பவானியும் கைவிரலை பிடித்து கொண்டு இருந்தவள் மேனேஜர் கேட்டவுடன், ஒன்னில்லைங்க சார், கை மிஷின் என்று சொல்லி தடுமாறினாள். பவானி கைவிரலை பிடித்து இருந்ததை பார்த்தவர் தானாகவே பவானியின் விரலை பிடித்து, காயதுவாகிடுச்சா என்றார். இல்லங்க சார் என்று பவானி சொல்லியதை காதில் வாங்காமல் பவானியின் விரலை பிடித்து நீவி விட்டவர் அப்படியே பவானி மேல் உரசிக்கொண்டே நின்று கொண்டார். பவானிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அலுவலகத்தில் எல்லாரும் இருக்கிற பொழுது இவர் நம்முடைய விரலை பிடித்து கொண்டு இருப்பதை பார்த்து யாரும் எதுவும் தவறாக சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து கொண்டே, பரவாயில்லைங்க சார், கொஞ்ச நேரத்துல கைவிரல் சரியாகிடும் என்றாள். மேனேஜர் பியூனை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வர சொல்லிவிட்டு பவானி கையை பிடித்து கொண்டு இருந்தார். பியூனும் பவானி மேடத்திற்கு அடிபட்டது போல் என்று நினைத்து கொண்டு அவசரமாக மருந்தை எடுத்து வந்தார். மேனேஜர் பவானியை அக்கறையுடன் கவனித்துக் கொள்பவரைப் போல பவானியின் விரலை பிடித்து இருந்தார். பியூன் மருந்தை கொண்டு வந்து கொடுத்தவர் அவருடைய வேலையை பார்க்க சென்று விட்டார். அதற்கு மேல் அங்கே நின்றாலும் மேனேஜருக்கு கோபம் வரும் என்று தெரிந்துதான் கிளம்பினார். இந்த ஆளு தேவலாம பவானியோட கையை பிடிச்சிட்டு நல்லவர் போற சீன் போடுறாரு. இந்த பெண்ணும் கையை பிடிக்க அவரை அனுமதிச்சுட்டு இருக்கேன் என்று வருத்தப்பட்டு கொண்டார். பவானிக்கு எது நடக்கணும்னு கடவுள் விதிச்சிருக்கானோ அது நடந்துதானே தீரும், அதை யாரால மாத்த முடியும் என்று நினைத்து கொண்டே தன்னுடைய வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். மேனேஜர் பியூனிடம் மருந்தை வாங்கி பவானியிடம் கொடுத்தாலே போதும். மருந்து தடவி நீவி விடுகிற அளவுக்கு காயமும் இல்லை. இவரு ஓவராக சீன் போட்டு பவானியின் கையை பிடித்து மருந்தை எடுத்து தடவினார். பவானியும், எனக்கு வலி எதுவும் இல்லைங்க சார், மருந்து தடவ வேண்டாம் என்றாள். நீ சும்மா இரு, மருந்து தடவாட்டம் விரல் வீங்கி செப்டிக் ஆகிடும். உன்னோட வேலையை டைப் செய்யற வேலைதான். விரல் வீங்கிட்டா எப்படிப்பா டைப் செய்வா என்று வருத்தப்பட்டார். அப்ப மருந்தை என்கிட்ட கொடுங்க சார், நானே மருந்து தடவிக்கிறேன். அலுவலர்கள் எல்லாரும் நம்மை பார்த்தால் தவறாக நினைப்பார்கள் என்று சொல்ல நினைத்த பவானி, சார் விரலை விடுங்க சார் என்று சொல்லியும் பிடிவாதமாக பவானியின் மீது உரசிக்கொண்டே விரலுக்கு வலிக்கிற அளவுக்கு விரலை நீவிக்கொண்டு இருந்தார். இவர் இப்போதைக்கு விரலை விடுபவராக தெரியவில்லை என்று நினைத்த பவானி தன்னுடைய விரலை வெடிக்கென்று பிடுங்கிக் கொண்டாள். மேனேஜரிடம், இங்க கிளம்புங்க சார், உங்களோட இடத்துல போய் உட்காருங்க, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க என்று மெதுவாகவே சொன்னாள். ஆனாலும் மேனேஜர், அவங்களுக்கு அடுத்தவங்களை கண்காணிக்கிற வேலை மட்டும்தான், வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்களோ இல்லையோ இந்த வேலையை நல்லாவே பாப்பாங்க என்று கோபமாக அவர்களை திட்டிக் கொண்டிருந்தார். சார், எனக்கு பாத்ரூம் போகணும் என்று பவானி சொல்லவும், சரிப்பா பார்த்துப்போ, பார்த்து பாத்ரூம் போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வழி இல்லைன்னா டைப் செய்ப்பா என்று சொல்லிவிட்டு, இனிமே இங்க என்னன்னா பவானிக்கு கோபம் வந்துடும், எப்பவே முகத்துல ஆடலையே, கோபமா இருக்கு என்று நினைத்தவர் வேறு வழியின்றி இடத்தை காலி செய்து அவருடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டார். அத்தியாயம் 22. மேனேஜர் நாம் பொய் சொல்லிவிட்டதாக நினைத்துக் கொள்வார் என்று நினைத்த பவானி பாத்ரூம் போக நாற்காலியில் இருந்து எழுந்த போதே மேனேஜர் பவானியை தான் பார்த்து கொண்டு இருந்தார். பவானியும் காதலுடன் மேனேஜரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பாத்ரூம் சென்று வந்தாள். பவானி எழுந்து போவதை பார்த்த மேனேஜருக்கு இன்று பவானி மிகவும் அழகாக தெரிந்தாள். அதுவும் அவளுடைய தலையில் காதோரம் வைத்து இருக்கிற ஒற்றை ரோஜாப்பூ பவானிக்கு என்றி பூத்ததைப் போல அவளுக்கும் மிகவும் அழகாக தெரிந்தது. பவானியையும் அவளுடைய தலையில் சூடியுள்ள ரோஜா மலரையும் பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்தவர் பவானியின் முகத்தையும் பார்த்து அவளுடைய முக அழகையும் ரசித்துக் கொண்டு இருந்தார். பவானி வாஷ்ரூம் சென்று முகம் கழுவி ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள் மேனேஜரை பார்த்து கொண்டே சென்று தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பவானிக்கும் இன்று மேனேஜரை பார்த்தவளுக்கு எப்பொழுதும் இருப்பதை விட மிகவும் அழகாக தெரிந்தார். ஒருவருடைய அழகு அவரை நாம் பார்க்கும் பார்வையில்தான் இருக்கிறது என்பார்கள். அது உண்மைதான் போல. இன்று மேனேஜரை நாமும் காதலுடன் பார்க்கவும் அவரும் மிகவும் அழகாகத்தான் தெரிகிறார் என்று நினைத்து கொண்டாள். இன்று காலையிலேயே சரியாக வேலை பார்க்க முடியவில்லையே. மேனேஜரை எதிர்பார்த்து கொண்டு இருந்ததில் பவானி வேலையில் கவனம் செலுத்தாமல் தவறாக தட்டச்சு செய்து கொண்டு இருந்தாள். அதை நினைத்து வருத்தப்பட்டவள் இனியாவது சரியாக வேலை செய்வோமே என்று வேலையில் கவனம் செலுத்தினாள். வேலையில் கவனம் செலுத்தி வேலை செய்து கொண்டு இருக்கவும் பவானிக்கு நேரம் சென்றதை தெரியவில்லை. டீக்கடையில் இருந்து தேநீர் கொண்டு வந்து வைக்கவும் தான் மணியை பார்த்தாள். வேலையில் கவனம் செலுத்தினால் நேரம் போவது கூட தெரிவதில்லை. காலமும் நேரமும் இவ்வளவு வேகமாக செல்கிறது. நாமும் அதன் பின்னாலேயே வேலை வேலை என்று ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டே
நாமும் காலத்தின் பின்னாலேயே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று நினைத்தவள் தேநீர் ஆறிவிடுமே என்று தேநீரை எடுத்து குடித்தாள். கடையில் இருந்து கொண்டு வந்த தேநீர் வீட்டில் போட்டு குடிக்கிற அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஏதோ சுமாராகத்தான் இருந்தது. ஆனாலும் நமக்கு தேவையான போது கிடைப்பதை பழிக்காமல் கிடைப்பதை உண்டு கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள் தேநீரை குடித்து முடித்தாள். மேனேஜர் தேநீர் கொண்டு வந்த பையனிடம் உளுந்த வடை 2 கொண்டு வர சொல்லியிருந்தார். அந்த பையனும் கடைக்கு போன வேகத்தில் வடையை எடுத்துக்கொண்டு வந்தவனிடம் ஒரு வடையை வாங்கிக் கொண்டு, இன்னொரு வடையை அந்த டைபிஸ்டா கட்டக்கூட என்றார். அந்த பையனும் சரி என்று சிரித்துக்கொண்டே வடையை பவானியின் டேபிளில் வைத்துவிட்டு பவானியின் முகத்தை பார்க்காமலே வந்த வேகத்தில் திரும்பி போய்விட்டான். மேனேஜர் ஏன் அந்த அக்காவுக்கு மட்டும் வடை வாங்கி தருகிறார்? அவர்கள் இவர்களுக்கு சொந்தமாக இருக்கலாம் என்று தனக்குள்ளேயே கேள்வியை கேட்டுக்கொண்டவன் பதிலையும் அவனை சொல்லிக்கொண்டு சிறு பையனாக இருந்தும் அவனை தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். பவானி வடை கொண்டு வந்த பையனிடம் தனக்கு இப்பொழுது வடை வேண்டாம் தம்பி என்று சொல்லியதை காதில் வாங்காமல் அவனும் பவானி அருகில் வடையை வைத்துவிட்டு வேகமாக சென்று விட்டான். பவானி வேறு வழி இல்லாமல் வடையை கையில் எடுத்தவள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் தேநீர் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள், நாமும் வடை எதுவும் கேட்கவில்லையே என்று நினைத்தவள் சரி சூடாரத்துக்குள்ள வடையை சாப்பிடுவோம் என்று வடையை வாயில் வைத்தாள். வடை சாப்பிடும்போது உதட்டில் வடை மோதிவிடவும் உதட்டில் நேற்று மேனேஜர் கொஞ்சம் அழுத்தமாக முத்தம் கொடுத்ததில் அந்த இடம் லேசாக வீங்கி இருந்தது. வடையை வாயில் வைத்த பவானிக்கு மேனேஜர் ஞாபகம் வரவும் வடையை சாப்பிட்டுக் கொண்டே மேனேஜரை பார்த்தாள். அவரும் பவானியை பார்த்து ரசித்துக் கொண்டே வடையை சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார். இது இவருடைய வேலைதான் போல என்று நினைத்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. மேனேஜர் இன்று காலையில் வந்தவுடன் நம்மிடம் ஐ லவ் யூ சொல்வார் என்று ஆவலாக இருந்தவளுக்கு வடையை வாங்கி கொடுத்து ஏமாற்றி விட்டாரே என்று நினைத்தவளுக்கு டிவியில் கேட்ட சினிமா பாடலில் வரும் பாட்டின் வரிகள்தான் ஞாபகத்திற்கு வந்தது. மனிதன் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் ஏதடா என்ற பாடல் ஞாபகத்திற்கு வரவும் அவளும் வாய்க்குள்ளேயே அந்த பாடலை பாடிக்கொண்டாள். நமக்கு மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அமைதியாக பாட்டு கேட்டாலும் பாட்டு பாடினாலும் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் மறந்துவிடும். நமது உடலுக்கும் மனதிற்கும் உற்சாகம் கிடைக்கும் அல்லவா? அதுபோல பவானியும் மனதிற்குள்ளேயே பாட்டு பாடிக்கொண்டு வேலையை பார்க்கவும் அவளுக்கு இருந்த பயம் கவலை எல்லாம் மறந்து உற்சாகமாக வேலை பார்த்தாள். மதிய சாப்பாடு சாப்பிடுகிற நேரம் வரைக்கும் மேனேஜர் பவானியின் முகத்தையே தான் பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தார். பியோன் மதிய சாப்பாடு சாப்பிட எல்லாருக்கும் பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்க வந்தவர். மேனேஜரின் பார்வை பவானி மீது இருக்கவும் அதை கவனித்த பியோன், இந்த ஆளு எதுக்கு அந்த பொண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்காரு? அப்படியே எவ்வளோ நேரம் இப்படி பார்த்துட்டே இருந்தாலும் அதே முகம் தானே தெரிய போகுது. ஆஃபீஸில் உட்காந்து வேலையை பார்க்காம இப்படி வேலை பார்க்குற பொண்ணை வெறுநாயை போல வெறியா பார்த்துட்டே இருக்காரே, இவரெல்லாம் திருத்தவே முடியாது என்று நினைத்து கொண்டார். தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருந்த பவானிக்கு வயிறு பசி எடுக்க ஆரம்பித்தது. அதுக்குள்ள நமக்கு பசிக்குதே, நாம மட்டும் எப்படி ஆளா சாப்பிட உட்காருது என்று நினைத்தவள் தண்ணீர் குடித்து வயிற்றை நிரப்பிக் கொண்டாள். பவானி தண்ணீர் குடித்த சிறிது நேரத்திலேயே அலுவலர்கள் எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தனர். பவானி புதிதாக வேலைக்கு சேர்ந்திருந்ததால் பசி எடுத்தவுடன் போய் சாப்பிட தயக்கமாக இருந்தது. அலுவலர்கள் ஒவ்வொருவராக சாப்பிட ஆரம்பிக்கவும் பவானியும் எழுந்து கை கழுவி விட்டு வந்தாள். மேனேஜர் இப்பொழுதும் பவானியைத்தான் பார்த்து கொண்டே அமர்ந்து இருந்தார். பவானியும் மேனேஜரை பார்த்து புன்னகையுடன் கண்ணடித்தாள். பவானி வேண்டுமென்றுதான் அப்படி கண்ணடித்தாள். பின்ன என்னவா, அவரும் வந்ததிலிருந்து வேலையும் பக்கமா நம்மளையே பார்த்துட்டே இருக்காரே, இவரும் நம்மள்ட்ட வந்து உனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லுவாருன்னு ஆவலோட தவமா காத்துட்டு இருக்கேன். அவரும் அவ்வளோ நேரம் நம்ம பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தைக்கு கூட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே. தலையில இவரை நினைச்சுக்கிட்டு வச்சிருக்க ரோஜாப்பூ கூட வாட ஆரம்பிச்சிருச்சு. ஏனோ அவர் நம்மளோட பக்கத்துல இருக்கும்போது நமக்கும் பாதுகாப்பா இருக்கிறது போல தோணுது. நமக்கும் எப்பொழுதும் காலத்திற்கும் அவருடைய அருகாமையும் அரவணைப்பும் தேவை என்று மனதிற்குள் நினைப்பு வருகிறது என்று நினைத்தவளுக்கு நாம் நினைத்ததைப் போல அவர் நம்மிடம் எதுவும் சொல்லவில்லையே என்கிற ஏக்கமும் மனதில் இருந்தது. அதை நினைத்துதான் பவானியும் கை கழுவி விட்டு வரும்பொழுது மேனேஜரை பார்த்து கண்ணடித்தாள். அப்படியாவது நம்மிடம் வந்து தன்னுடைய காதலை சொல்வாரே என்றுதான் அவளும் அப்படி செய்தாள். இவள் கண்ணடித்ததில் மயங்கி அவரும் அப்படியே அமர்ந்து இருந்தார். எழுத்தர் மணி எப்பொழுதும் முதல் ஆளாக மதிய சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்து விடுவார். அவரும் சாப்பிட்டவுடன் கை கழுவ வந்தவர் மேனேஜர் சாப்பிடாமல் அமர்ந்து இருக்கவும் மேனேஜரை பார்த்து, ஏங்க சார், உங்களுக்கு பசிக்கலையா? என்ன சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க என்றார். மணிக்கு அவருடைய சொந்த ஊரில் கொஞ்சமாக வயல் இருக்கிறது. அவருடைய அம்மா தான் வயல் வேலைகளை ஆள் வைத்து பார்த்து கொள்வார். ஆனாலும் இவரும் அடிக்கடி வயல் வேலையாக ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் ஊருக்கு போவதற்கு அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டி இருக்கும். அதனால் மேனேஜரை பற்றி எதுவும் சொல்லாமல் அவரும் மேனேஜரின் நடவடிக்கையை கண்டும் காணாதவரைப் போல நமக்கு ஏன் வம்பு என்று இருந்து கொள்வார்.
மேனேஜரிடம் எப்பொழுதும் மரியாதை கொடுத்து அன்பாக பேசுவார். ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேசுவார். அதுபோல, ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பசிக்கலையா என்று கேட்டுவிட்டு அவர் பதில் சொல்வதற்குள் மணி கை கழுவ சென்று விட்டார். மணி தன்னிடம் ஏதோ கேட்டாரே என்று நினைத்து நிதானத்திற்கு வந்த மேனேஜர் எழுந்து முகம் கழுவி விட்டு வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பி சென்றார். மேனேஜர் இவ்வளவு நேரமாக பவானியை பார்த்து கொண்டே அமர்ந்து இருந்ததால் இன்று வேலையும் பார்க்கவில்லை. மதிய சாப்பாடு சாப்பிடுகிற நேரமாகிவிடவும் ஹோட்டலுக்கு சாப்பிட கிளம்பினார். பவானி மேனேஜர் கிளம்பி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தாள். மேனேஜருக்கு உண்மையாகவே பவானி மீது காதல் இருந்தால்தானே அவருக்கு தன்னுடைய காதலை பவானியிடம் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அத்தியாயம் 23. மேனேஜர் இவளிடம் காதலை சொல்லாமல் கிளம்பி செல்லவும் பவானிக்கு ஏமாற்றமாக இருந்தது. மேனேஜருடைய உண்மையான குணம் தெரியாமல் பவானி அப்பாவி பெண்ணாக இருக்கவும் மேனேஜரை மிகவும் நல்லவர் என்று நம்பிக்கொண்டு இருந்தாள். ஆனால் மேனேஜர் பவானியை டைம் பாஸ்க்காக அவளுடன் பாசமாக இருப்பவரைப் போல பழகிக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மேனேஜர் பவானியிடம், நான் உன்னை காதலிக்கிறேன், எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது, நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று எப்படி சொல்லுவார்? மேனேஜருடைய நினைப்பே வேறுவாக இருக்கும் பொழுது அவரும் நம்மிடம் வந்து சொல்வார் என்கிற எதிர்பார்ப்போடு பவானி பகல் கனவு கண்டு கொண்டிருந்தாள். பவானி வெளி உலகம் தெரியாத அப்பாவி பெண்ணாக இருக்கவும் மேனேஜருடைய உண்மையான குணம் தெரியாமல் பவானியும் மேனேஜரை உயிருக்கும் மேலாக நம்பி காதலில் விழுந்து இருக்கிறாள். பருவ வயதில் யாருக்குமே இயற்கையாகவே காதல் வருவது இயல்புதான். காதலில் விழுந்த யாருமே காதலிப்பது தவறு இல்லை. யாருக்குமே காதலித்து கைப்பிடிக்க வேண்டிய காதலரும் நல்லவராக இருக்க வேண்டும். இவருடைய காதலும் உண்மையாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் ஓரளவுக்கு பவானி படிக்கும்போது கல்லூரியில் தோழிகள் சொல்லி கேட்டு இருக்கிறாள். அப்படியும் இவளுடைய நேரம் பவானியின் தலைவிதி ஏமாற்ற நினைக்கும் மேனேஜரிடம் காதலில் விழ வைத்து விட்டது. இவளுடைய மனதிலும் காற்றைப் போல காதல் வந்து கண்ணுக்கு தெரியாமல் இவளுடைய மனதில் ஒட்டி கொண்டது. மேனேஜர் வெளியில் போவதை பார்த்து கொண்டே இருந்தவள், அச்சோ, சாப்பிட்டு முடிச்சிருந்தாலாவது அவர் வண்டி எடுக்கிறதுக்குள்ள வெளியில போய் கேட்டு பார்க்கலாம், நாம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவரும் கிளம்பிட்டாரே என்று நினைத்தவள் அவசரமாக சாதத்தை அள்ளி வாயில் போட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்த பவானிக்கு விக்கல் எடுத்தது. நிதானத்திற்கு வந்த பவானி, எதுக்கு விரைவில் வேகமா அப்படி ஓட்டமா நடையமா போறாரு என நினைத்து கொண்டு இருந்த பவானிக்கு இரண்டாவது விக்கலும் வந்தது. தொடர்ந்து விக்கல் வரவும் தண்ணீரை எடுத்து குடித்தாள். அப்படியும் விக்கல் நிற்கவில்லை. அந்த நேரம் காசாளர் வேலு சாப்பிட்டு கை கழுவ வந்தவர் பவானிக்கு விக்கல் நிற்காமல் தொடர்ந்து வருவதை பார்த்தவர், என்ன பவானி மேடம் சாப்பிட்டீங்களா என்று கேட்டதுடன், என்னங்க அது உங்க தண்ணி பாட்டில் மேல என்று சொல்லவும் பயத்தில் திரும்பிய பவானிக்கு விக்கல் நின்றது. பாருங்க பவானி, உங்களுக்கு விக்கல் நின்றுச்சு. உங்களுக்கு விக்கல் நிக்கணும்னு தான் அதிர்ச்சி வைத்தியமா ஒரு பொய் சொன்னேன். அந்த பொய் இப்ப உங்களுக்கு மருந்தா பயன்பட்டுருச்சு. எப்படி இந்த ஐயாவோட திறமை என்று தன்னுடைய சட்டையின் காலரை தூக்கிவிட்டு சிரித்து கொண்டு சென்றார். காசாளர் மேனேஜருக்கு அடுத்த ஆள்தான் இவருடைய பழக்க வழக்கங்களில். ஆனாலும் பெண்களை ஏமாற்றி அவர்களை தவிக்க விடக்கூடிய எண்ணமெல்லாம் கிடையாது. எப்பொழுதும் பெண்களிடம் வழியே சென்று போய் அவர்களிடம் உட்கார்ந்து பேசி நக்கல் நையாண்டி கேலி கிண்டல் எல்லாம் பேசி அவர்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்துவார். இப்படியே பெண்களிடம் சிரித்து பேசிக்கொண்டு இருப்பவருக்கு வயதும் ஏறிக்கொண்டே போனதை உணர்ந்த அவருடைய பெற்றவர்கள் தங்களுடைய மகன் வேலுவுக்கு வேலை கிடைத்ததும் 2-3 வருடம் ஆகிவிடவும் இவருக்கும் வயதாகிவிட்டதே, இனிமேல் திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தவர்கள் தன்னுடைய மருமகனிடம் கூறினார்கள். அவரும் தன்னுடைய நண்பரின் உதவியுடன் முதலில் பக்கத்து ஊரில் தெரிந்தவர் மூலமாக சொல்லி ஒரு பெண்ணை பற்றி நல்ல விதமாக தெரிந்து கொண்டனர். அந்த பெண் பார்க்க நன்றாகவும் இருக்கவும் நல்ல குணம் உள்ள பெண், நன்கு படித்தும் இருக்கவும் அவருடைய அப்பாவும் வசதியானவர் என்று தெரிந்து கொண்டனர். வேலுவின் மாமாவும் அவருடைய மாமனாரிடம் கலந்தும் பேசினார். அவர்களுக்கு பெண் வீட்டின் குடும்பத்தினரை மிகவும் பிடித்து இருக்கவும் அந்த பெண்ணுடைய தந்தையிடம் அவருடைய வீட்டிற்கு சென்று பெண் கேட்டனர். கயல்விழியின் அப்பாவும் யோசித்து சொல்கிறேன் என்று வேலுவின் மாமாவிடம் சொல்லியவர். அப்படியே அவரும் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க கேட்ட பையனை பற்றி உறவினர் மூலமாக அந்த பையனின் பழக்க வழக்கங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். வேலுவும் எல்லா பெண்களிடமும் சகஜமாக சிரித்து பேசுவதால் அவரை பற்றி தவறான பழக்கம் உள்ளவர் என்று தவறான கருத்தை சொல்லிவிட்டார்கள். அந்த பையன் நல்ல பையன் இல்ல, அவன் நல்ல வேலையில இருந்தாலும் அவனை நம்பி எப்படி நம்மளோட பொண்ணை கட்டி கொடுக்கறது என்று நினைத்தவர் வேலுவின் மாமாவிடம், இப்ப என்னோட பொண்ணுக்கு குருபலன் சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் என்னோட மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும், நீங்க உங்களுடைய மாமா பையனுக்கு வேறு பொண்ணை பாத்துக்கோங்க என்று நேரடியாகவே சொல்லிவிட்டார். தன்னுடைய மாமாவின் மூலமாக இதை தெரிந்து கொண்டு வேலுவும் அமைதியாக இருந்தார். அவருக்கு மனதில் வருத்தமாக இருந்தது. முதலில் பார்க்க இருந்த பெண் இப்படி பெண் பார்க்க போகாமலே தடங்களாகி விட்டது என்கிற வருத்தத்தில் இருந்தார்.
அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் சென்று அந்த பெண்ணுக்கும் வேறு மாப்பிள்ளைக்கும் திருமணம் நடந்ததை கேள்விப்பட்டார். இவருடைய மாமாவுக்கு உறுத்தலாக இருக்கவும் விசாரித்ததில் அந்த பெண்ணுடைய அப்பா வேலுவை பற்றி விசாரித்ததில் தவறான பழக்க வழக்கம் உள்ள பையன், எந்த நேரமும் பெண்களுடன் உட்கார்ந்து கதை பேசிக்கொண்டு இருப்பான் என்று உறவினர் ஒருவர் சொல்லிவிட்டார். நம்மை பற்றி இப்படி தவறாக பேசிவிட்டார்களே என்று தெரிந்து கொண்ட வேலுவுக்கு மனதுக்கு கஷ்டமாக இருக்கவும் அவ்வளவு நாட்களாக திருமணம் செய்து கொள்கிற எண்ணமே இல்லாமல் பிடிவாதமாக இருந்தார். நம்மை பற்றி தவறாக பேசியவர் யார் என்பதையும் தெரிந்து கொண்ட வேலுவும் அந்த ஆளிடம் சத்தம் போட்டு முறைத்துவிட்டு மனதளவில் வருத்தத்தோடு இருந்தார். அதே நினைப்போடு அந்த பெண்ணின் ஞாபகமாகவே இருக்கவும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தார். அதன் பிறகு அக்கவுண்டன்ட் தருமணம் துணை மேலாளர் தமிழினியும் வேலுவிடம் பேசி அவர்கள் மாமாவிடம் எடுத்து சொல்லி வேலுவுக்கும் புரிய வைத்தனர். அப்பொழுதும் வேலு திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று பிடிவாதமாக சொல்லிக் கொண்டு இருந்தார். அதன் பிறகு தமிழினி இவருக்கு முதலில் பார்க்க இருந்த பெண்ணின் வீட்டு அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் வாங்கிக் கொண்டனர். ஒரு நாள் அந்த பெண்ணை அலுவலகத்திற்கே வர சொல்லி வேலுவிடம் பேச வைத்தனர். அந்த பெண் எடுத்து சொல்லவும் நமக்கு பிடித்த பெண் சொல்லி கேட்காமல் இருப்பதா என்று வேலுவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். வேலுவுக்கு முதலில் பார்த்து பேச இருந்த பெண் கயல்விழியையும் முன்பு ஒருமுறை பார்த்து இருக்கிறார். அப்பொழுது இருந்ததை விட இப்பொழுது 2 குழந்தைகளுக்கு தாயான பிறகு உடம்பும் வெயிட் ஏறி விடவும் கயல்விழி இன்னும் அழகு கூடி அழகாக தெரிந்தாள். இனி கயல்விழி நமக்கு சொந்தம் இல்லை, இன்னொருவரின் மனைவி என்று தெரிந்து இருந்தும் கயல்விழியின் அழகை பார்த்த வேலுவும் அவரை பார்த்து ரசித்தார். வேலு கயலை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்ததை தமிழினியும் பார்த்து வேலுவிடம் கிண்டல் செய்தார். மேனேஜர் ஹோட்டலுக்கு சாப்பிட சென்று இருந்த நேரம் 5 பெண்களின் ஜாதகமும் போட்டோவும் புரோக்கர் வந்து கொடுத்துவிட்டு, எந்த பணம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு புரோக்கர் பெண்களின் போட்டோவையும் அவர்களுடைய போன் நம்பரையும் கொடுத்துவிட்டு சென்றார். அந்த புரோக்கர் சென்ற பிறகு தருமணம் தமிழினியும் வேலுவை கட்டாயப்படுத்தி சத்தம் போட்டு அவருடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லி புரிய வைத்தனர். வேலுவும் பெற்றவர்களின் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டார். இப்பொழுது அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. இதையெல்லாம் சொல்லி வேலுவை கிண்டல் செய்து கொண்டு இருந்தனர். பவானிக்கு இவர்களுடன் அதிக அளவு பழக்கம் இல்லைதான். ஆனாலும் இவர்கள் பேசிக்கொண்டதை காதில் வாங்கிக் கொண்டுதான் தன்னுடைய வேலையை கவனித்தாள். இப்பொழுது வேலு தன்னிடம் கிண்டல் செய்து பேசி புன்னகைத்து விட்டு சென்றவுடன் பவானிக்கு இவரை பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்திற்கு வரவும் பவானியும் அதை பற்றிய சிந்தனையாக தன்னை மறந்து வேலுவை பற்றி அவர்கள் கூறியதை நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்தாள். வேலு கை கழுவி விட்டு திரும்ப வருவதை பார்த்தவள் வேலுவை கூப்பிட்டு தேங்க்ஸ் என்றாள். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? அப்படின்னா நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு உங்களுக்கு எதுவும் செய்யலையே என்றார். சிரித்துக்கொண்டே பவானி விக்கல் வந்ததை நிறுத்தியதற்கு தான் இந்த நன்றி என்றாள். அட ஏங்க இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துறீங்க? நாம எல்லாரும் ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம். அப்படி இருக்க நாம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை போலதான். நன்றி சொல்லி என்னை பிரிச்சு பார்க்க வேணாம் தங்கச்சி என்று சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு சென்றார். இவளுக்கு தங்கை என்று சொல்லி அழைத்தது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பவானியும் வேலு தங்கை என்று அழைத்ததை நினைத்து நமக்கும் அண்ணன் இருக்கிறார் என்று மகிழ்ந்து மனதளவில் சந்தோஷப்பட்டு கொண்டாள். அத்தியாயம் 24. பவானியிடம் வேலு பேசிவிட்டு சென்ற பிறகும் பவானி சிரித்துக்கொண்டு இருக்கவும் தமிழினி சாப்பிட்டு கை கழுவ வந்தவர், என்ன பவானி, என்னோட தம்பி அப்படி என்ன ஜோக் சொல்லிட்டு போறாரு? நீயே இப்படி இவ்ளோ நேரம் சிரிச்சிட்டு இருக்க? உன்னோட முகத்திலே தெரியுது, நீ சந்தோஷப்படுற மாதிரி என்னோட தம்பி ஏதோ சொல்லியிருப்பான் போல என்று சொல்லவும், ஆமாங்க மேடம், வேலண்ணா என்கிட்டவோ அண்ணன்னு சொல்லிட்டு போகவும் தான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதான் புதிய அண்ணன் கிடைச்ச சந்தோஷத்துல நான் அவர் சொன்னதை நினைச்சிட்டு இருந்தேன் என்று பவானி சொல்லும் போதே அவளுடைய கண்கள் கலங்கியது. தமிழினி, இதுக்கு எதுக்குமா இப்படி கண்ணு கலங்குற என்று சொல்லியவர் அப்படியே அவளை அணைத்து ஆறுதல் சொல்லி, நானும் உனக்கு அக்காதான், என்னோட தம்பி வேலுவும் உனக்கு சொந்த அண்ணன் தான். இனிமே இந்த அக்காட்ட எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளுமா பவானி என்று சொல்லிவிட்டு, சாப்பிட்ட கை காயுது, நான் கை கழுவிட்டு வரமா என்று சொல்லியவர் கை கழுவ சென்றார். பவானியும் தமிழினி மேடம் எவ்வளவு பெரிய பதவியில் இருப்பவர், இத்தனைக்கும் நமக்கு உறவினரோ சொந்தமோ இல்லை. இதற்கு முன்பு இந்த அலுவலகம் வருகிற வரைக்கும் அவர்களை நமக்கு தெரியாது. அப்படியே நம்மள்ட்ட பாசமா பேசுறாங்க, அன்பாவும் பழகுறாங்க. எப்படி நமக்கு நம்பிக்கை தர வார்த்தைகளை சொல்லி தைரியம் தராங்க. நமக்கும் இந்த ஆபீஸ்லயே வேலை பெர்மனன்ட் ஆனா நாமளும் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாம வேலை பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டாள். மேனேஜரும் நிர்வாக இயக்குனரும் மனது வைத்தால்தான் நமக்கு வேலை நிரந்தரமாவது எல்லாம் சாத்தியமாகும் என்று நினைத்து கொண்டாள். தமிழினியும் வேலுவும் பேசியதில் மனதிற்கு சந்தோஷமாக இருக்கவும் அந்த சந்தோஷத்தோடையே வேலையில் கவனம் செலுத்தி வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பவானியும் வேலையில் கவனமாக இருக்கவும் மேனேஜரை பற்றிய ஞாபகமே பவானிக்கு வரவில்லை.
மதிய சாப்பாடு சாப்பிட போன மேனேஜர் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே மேனேஜர் நல்ல தம்பியின் போனுக்கு ரிங் வந்தது. மேனேஜருடைய போன் அடிக்கவும், மனுஷனை நிம்மதியா சாப்பிட கூட விடாம போன் அடிக்குது என்று சலித்து கொண்டே தன்னுடைய கைபேசியை எடுத்து ஆன் செய்து பார்த்தார். கைபேசியை ஆன் செய்தவர் சரோஜா கால் பண்ணி இருக்கவும், இந்த சரோஜாவுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் பணம்னு பணத்து மேலேயே குறியா இருக்கா. ஒரு நாள் அவளோட வீட்டுக்கு போகலனாலும் நமக்கு வேலை இருக்கும், அடிக்கடி ஃபோன் பண்ண வேணா, நானே ஃப்ரீயா இருக்கும்போது உன்னோட வீட்டுக்கு வரேன்னு எத்தனை முறை சொல்லியோ அதை காதல வாங்கிக்காம இப்படி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றா என்று நினைத்து கொண்டே, ஹலோ சொல்லு சரோஜா. எங்கங்க நீங்க நேத்துல இருந்து என்ன பார்க்கவே வரலையே, இப்ப வரீங்களான்னு கேட்கதான் ஃபோன் பண்ணுங்க என்றாள். சரி போனவை வரேன் என்று சலிப்புடன் சொல்லி போனை ஆஃப் செய்தார். இலையில் இருந்து மீதி சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டே, இந்த சரோஜா இப்பெல்லாம் சரியில்லை, நானும் வேணுன்ற அளவுக்கு பணம் தரேன், அப்படி இருந்தா அவன் முன்னாடி மாதிரி இல்ல, அவளோட நடவடிக்கையில ஏதோ பித்தலாட்ட தெரியுது. நான் உங்களுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்குன்னு சொன்னவ முன்னாடியெல்லாம் இவ்வளவு பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டா. இப்ப பணத்து மேல சரோஜாவுக்கு அதிக ஆசை வந்துருச்சு. அவளும் தான் என்ன செய்வா, இப்ப குடியிருக்கிற வீட்டை சரி செய்ய பணம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இருந்த நகையெல்லாம் வித்துதான் செலவு செஞ்சா. அப்படியும் என்கிட்ட அவ்வளோ பணம் வாங்கிக்கிட்டா. இப்ப நான் அவ்வளவா பணம் தரதில்லைன்னொன்னே அடுத்தால பிடிச்சிட்டா போல. அன்னைக்கு ஒரு நாள் அந்த அரசியல்வாதி சரோஜாவோட வீட்டுக்கு வந்துட்டு போறான். நான் வருவேன்னு தெரியாம சரோஜாவும் அந்த அரசியல்வாதியோட கொஞ்சிட்டு இருந்தவன் என்னோட வண்டி சத்தம் கேட்கவும் அவனையும் அவசரமா அனுப்பி வச்சுட்டா. இவளோட போக்கே சரியில்லை, இனிமே இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அரசியல்வாதியும் பெரிய பணக்காரன் போல, அதான் அவளை வளைச்சு போட்டுட்டா என்று நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தவர், இவருக்கும் சாப்பிட்டவுடன் உண்ட மயக்கத்தில் தூக்கம் வருவதைப் போல இருக்கவும், சரி சரோஜா வீட்டுக்கு போவோம், இப்போதைக்கு அவளோட வீடுதான் நமக்கு வசதி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரலாம். இப்போதைக்கு அவளை விட்டா நமக்கும் வேற வழி இல்லை, எப்ப போகலன்னா சரோஜாவும் திரும்ப ஃபோன் பண்ணுவா என்று நினைத்து கொண்டே சரோஜா வீட்டுக்கு கிளம்பி சென்றார். சரோஜாவும் சீவி சிங்காரித்து கொண்டு நல்ல தம்பியை எதிர்பார்த்து காத்திருந்தாள். சரோஜா வீட்டுக்கு போன மேனேஜர் மாலை வரைக்கும் அலுவலகம் வரவில்லை. பவானி ஆர்வமாக வேலை பார்க்கவும் இவ்வளவு நேரம் வரைக்கும் மேனேஜர் அலுவலகம் வரவில்லை என்பதை கவனிக்கவில்லை. அலுவலகத்தில் வேலை முடித்து எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புகிற நேரம் மேனேஜர் மதியம் சாப்பிட போனவர் அப்பொழுதுதான் அலுவலகம் உள்ளே வந்தார். பவானி மேனேஜர் உள்ளே வருவதை பார்த்தவள், அத்தாடி, மதியம் சாப்பிட போன மனுஷன் இப்பதான் ஆபீஸ்க்கு வர்றாரு, வீட்ல போய் சமையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தா கூட இவ்ளோ நேரம் ஆகாது என்று நினைத்து கொண்டாள். நன்கு படித்து பெரிய அதிகாரியாக வேலைக்கு சேர்ந்து விட்டால் இப்படி மேனேஜரைப் போல நினைத்த நேரம் வெளியில் போகலாம், திரும்பவும் எப்பொழுது வேணாலும் வரலாம், யாருமே கேள்வி கேட்க மாட்டார்கள். நம்மை போன்றவர்கள் அதிகமாக படிக்காததால் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிமையைப் போல அவர்கள் சொல்கிற வேலையை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நிலைமையை நினைத்து வருத்தப்பட்டாள். நமக்கு கீழ் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் சாப்பாடு கிடைக்காமல் தூங்க இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். நமக்கு இதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. நம் அளவுக்கு கூட படிக்க வசதி இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். நமக்கு எது கிடைத்து இருக்கிறதோ அதை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டாள். அலுவலகத்தில் இருந்த அலுவலர்கள் ஒவ்வொருவராக வீட்டுக்கு கிளம்பினார்கள். இப்பொழுதே நேரமாகிவிட்டதே என்று அவசரமாக வேலை முடித்தவுடன் மணியை பார்த்தாள். ஓ, நேரமாகிடுச்சே என்று தன்னுடைய பேக்கில் டிஃபன் பாக்ஸ், தண்ணீர் பாட்டில் எல்லாம் எடுத்து வைத்தாள். இங்கும் அலுவலகத்தில் மினரல் வாட்டர் இருக்கிறது. அலுவலர்கள் எல்லாரும் அந்த தண்ணீரைத்தான் குடிக்கிறார்கள். இவளுக்கு மினரல் வாட்டர் குடிக்க பிடிப்பதில்லை. பவானிக்கு அதை குடித்தால் ஒத்துக்கொள்ளாது, தொண்டை கட்டிக்கொள்ளும், சளியும் பிடித்துக்கொள்ளும். அதனால் வீட்டில் இருந்து தண்ணீர் எடுத்து வருவாள். பவானியின் அப்பா இந்த கேன் வாட்டரை குடிக்க வேண்டாம், இதில் சத்து எதுவும் இருக்காது என்று சொல்லி காவேரி தண்ணீர் பைப்பில் வருவதை எடுத்து வைத்து சூடு செய்து ஆற வைத்துதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லுவார். அம்மாவும் வீட்டில் தண்ணீரை சூடு செய்து ஆற வைத்து பித்தளை பாத்திரத்தில் ஊற்றி வைத்து இருப்பார். அந்த தண்ணீரையே பவானி எடுத்து வருவாள். பாட்டிலில் கொஞ்சமாக மிச்சமிருக்கும் தண்ணீரையும் குடித்துவிட்டு பாட்டிலை மூடி வைத்தாள். வீராசாமி அலுவலகம் உள்ளே வரவும் பவானி மேனேஜரிடம் சொல்லிவிட்டு அப்பாவுடன் கிளம்பி சென்றாள். மேனேஜர் வந்தவுடன் தன்னுடைய இருக்கையில் வந்து அமர்ந்தார். இவருடைய வருகைக்காகவே காத்து இருந்த பியூன் 2 ஃபைலை எடுத்து தருமன் சார் கொடுத்ததாக சொல்லி மேனேஜரிடம் கொடுத்தார். இங்க டேபிள வச்சுட்டு போயா, நான் கையில வாங்கினதா கொடுப்பியா என்று சத்தமாக கத்தினார். பியூனுக்கு கோபம் வந்தது. அப்படியே டேபிளில் ஃபைலை போட்டுவிட்டு வந்த வேகத்தில் அந்த பக்கம் போய்விட்டார். இந்த ஆளும் மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி நினைச்ச நேரத்துக்கு வராரு, இங்க வேலை பார்க்க வேண்டிய நேரத்துல வெளியே போயிடுறாரு. இதுல உருப்படியா வேலை செய்யாட்டாலும் இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்மள்ட்ட கோவத்தை காண்பிக்கிறாரு என்று நினைத்து வருத்தப்பட்டார். பவானிக்கு இன்று தட்டச்சு செய்கிற வேலை அதிகமாக இருக்கவும் வண்டியில் செல்லும் போதே உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு சென்றவுடன் சுடு தண்ணீர் போட்டு குளித்தாள். அத்தியாயம் 25.
நல்ல வேளை இந்த நேரம் ஹீட்டர் சரி பண்ணிட்டாங்க. மழைக்காலங்களில் குளிக்க சுடு தண்ணீர் அவசியமாக வேண்டும் என்பதால் வீராசாமி பழைய ஹீட்டர் வாங்கி வந்தார். பழைய ஹீட்டர் வாங்கினால் விலை குறைவாக கிடைக்கும் என்று வீராசாமியும் பழைய ஹீட்டரை எலக்ட்ரீஷியனிடம் சொல்லி வாங்கியிருந்தார். நடுத்தர குடும்பங்களில் உள்ளவர்கள் எந்த பொருளும் புதிதாக வாங்க செலவாகும் என்று யோசித்து இப்படி பழைய ஹீட்டர், பழைய வாஷிங் மெஷின், பழைய ஃப்ரிட்ஜ் என வாங்குவது இயல்புதான். பழையதாக வாங்கிய எந்த பொருளும் சிலருக்கு சரியாக அமைந்து நன்றாக இருக்கும், சிலருக்கு எப்படி செலவு வைக்கும். ஹீட்டர் ரிப்பேர் ஆகிவிடவும் புதிதாகவே வாங்கியிருக்கலாம் போல. பழைய ஹீட்டரை வாங்கியதில் அடிக்கடி ரிப்பேர் ஆகி செலவு வைக்கிறது என்று நேற்றும் ரிப்பேர் ஆகிவிடவும் அவளின் அம்மா சொல்லி வருத்தப்பட்டார்கள். உண்மைதா, அம்மா சொன்னது போல இந்த ஹீட்டருக்கு அப்பாவும் எவ்வளவு செலவு செஞ்சிட்டார் என்று நினைத்த பவானியும் வருத்தப்பட்டாள். குளித்து முடித்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டே தலை சீவி விட்டு இருந்தவள் காலையில் ஆசையாக வாங்கி தலையில் வைத்த ரோஜாப்பூ வாடிவிட்டதை என்று நினைத்து வருத்தப்பட்டாள். இன்று தன்னை அழகாக மேக்கப் செய்து கொண்டு ஆவலாக அலுவலகம் சென்றதும் பவானியும் அலுவலகத்தில் மேனேஜர் தன்னிடம் வந்து காதலை சொல்லுவார் என்று எதிர்பார்த்து காத்து இருந்தாள். தலையில் வைத்து இருந்த ரோஜாப்பூவும் வாடி போய்விட்டது. இன்று நாம் ஆசைப்பட்டது நடக்கவில்லையே என்று இன்றைக்கு காலையில் ரோஜா பூவெல்லாம் வாங்கி தலையில் வைத்து தன்னை அழகுபடுத்திக் கொண்டு அலுவலகம் சென்றோம். அப்படி இருந்தும் இந்த மேனேஜர் நம்முடைய மனதை புரிந்து கொண்டு உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லுவார் என்று ஆவலாக எதிர்பார்த்தேன் என்று நினைத்து வருத்தப்பட்டாள். அலமேலு தேநீர் போட்டு வந்து தேநீரை ஆற்றிக்கொண்டு, எங்கங்க உங்க செல்லப்பெண்ணை இன்னும் முகம் கழுவிட்டு வரக்கானோ என்று கேட்கவும் வீராசாமி பவானியை கூப்பிட்டார். அப்பா கூப்பிட்டதை காதில் வாங்கிய பவானி, அச்சுச்சோ, இவ்ளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருந்துட்டோமே, அம்மா திட்டுவாங்களே என்று கூறிக்கொண்டே அவசரமாக எழுந்து ஹாலுக்கு வந்து அப்பா பக்கத்தில் உட்கார்ந்தாள். அம்மா கொடுத்த தேநீரில் இஞ்சியின் மணமும் ஏலக்காயின் வாசனையையும் முகர்ந்து கொண்டே டீயை குடித்தாள். பரமேஷ் வந்தவுடன் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள், சாப்பிட எதுவும் இல்லையாமா என்றாள். இன்னைக்கு ஒரு நாள் பிஸ்கட் இருக்கிறது சாப்பிடுமா என்று சொல்லி பிஸ்கட் எடுத்து வந்து அலமேலு கொடுக்கவும், பரமேஸ்வரி, என்னம்மா சின்ன குழந்தைக்கு கொடுக்கற மாதிரி பிஸ்கட் தரீங்க என்று சொல்லி சலித்து கொண்டாள். பரமேஷுக்கு எப்பொழுதும் பிஸ்கட் சாப்பிட பிடிக்காது. இப்பொழுது அவளுக்கு பசியாக இருக்கவும் பிடிக்காத பிஸ்கட்டை எப்படி சாப்பிடுவது என்று அழுத்து கொண்டாள். வீராசாமி, இருமா, நான் போய் சாப்பிட கடையில வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்றார். அலமேலு, கடையில விற்கிற எண்ணெய் பலகாரம் எல்லாம் அடிக்கடி வாங்கி சாப்பிடக்கூடாது என்று சொல்லவும் வீராசாமி, கடையில விற்கிற தின்பண்டங்களை தினமும்மா வாங்கி தரோம் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உள்ளே சென்று சட்டையை போட்டுக்கொண்டு வந்தார். பரமேஷிடம், சாப்பிட ஸ்நாக்ஸ் என்னம்மா வாங்கிட்டு வரட்டும் என்று கேட்டார். பரமேஷ், பஜ்ஜி வேணும்பா என்றாள். உனக்குமா என்று பவானியிடம் கேட்கவும், பவானிக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட தோணவில்லை. அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம் என்றால் அப்பா எதுவும் நினைத்துக் கொள்வாரே என்று பஜ்ஜியை வாங்கிட்டு வாங்கப்பா என்றாள். வீராசாமிக்கு தெரியும் பவானிக்கு சம்சாதான் பிடிக்கும் என்று. சரிமா என்று சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பினார். வாசலுக்கு வந்தபோது பார்கவி பள்ளிக்கூடம் விட்டவுடன் ஸ்பெஷல் கிளாஸ் போய்விட்டு களைப்பாக வந்தாள். பாரு, என்னடா இவ்ளோ டல்லா வர என்று கேட்கவும், இல்லப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா என்று சொல்லிவிட்டு உள்ளே போக போனாள். சரிடா, முகம் கை கால் கழுவு, உனக்கும் அக்காவுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் என்றார். உனக்கு சாப்பிட என்ன வேணும் சொல்லுமா பார்கவி. அப்பா, எனக்கு பானிபூரி வாங்கிட்டு வாங்கப்பா என்றாள். சரிம்மா, தோ வாங்கிட்டு வரேன், நீ போய் முகம் கழுவிட்டு வந்து உக்காந்திரடா, நான் அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்பி சென்றார். பார்கவி பானிபூரி சாப்பிடப் போகிறோம் என்று ஆவலாக உள்ளே ஓடினாள். அவசரமாக ஃப்ரெஷ்அப் ஆகி வந்தவள் தண்ணீர் குடித்துவிட்டு டிவியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். வீராசாமி பஜ்ஜி, வடை, சம்சா என கடையில் வாங்கி கொண்டவர் அப்படியே பார்கவி பானிபூரி கேட்டது ஞாபகத்திற்கு வரவும் கடைக்கு சென்று பானிபூரி வாங்கினார். வீட்டிற்கு வந்தவுடன் மகள்களை பக்கத்தில் வந்து உட்கார சொல்லி அவரவருக்கு பிடித்ததை எடுத்துக் கொடுத்தார். அலமேலுவை கூப்பிட்டு, வேலையை அப்புறமா பார்த்துக்கலாம், வாமா, வந்து உட்காரு என்று மனைவியை கூப்பிட்டு வடையை சாப்பிட கொடுத்தார். எனக்கு எதுக்குங்க வடையெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க என்று சொல்லவும், இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்பதான் இதெல்லாம் சாப்பிட்றது, இந்தாமா பிடி என்று பிடிவாதமாக வடையை கொடுத்தார். இவரும் வடையை சாப்பிட்டார். பார்கவி பானிபூரி சாப்பிட்டவள் பவானிக்கு, நீ கொஞ்சம் சாப்பிடுக்கா என்று சொல்லிக் கொடுத்தாள். நீ சாப்பிடுடா, நான் தான் சம்சா சாப்பிடுறேனே என்று சொல்லவும், எனக்கு பானிபூரி சாப்பிட்டது போதும் என்று சொல்லி அக்காவிடம் கொடுத்துவிட்டு சம்சாவை ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு கொண்டே கை கழுவி விட்டு வந்து, எனக்கு இப்பவே வயிறு நிரம்பிடுச்சு, சாப்பாடு போதும், நான் தூங்க போறேன் என்று சொல்லிக் கொண்டு போய் படுத்து கொண்டாள். பவானி, எனக்கு பானிபூரி வேணாம் என்று பரமேஷிடம் கொடுத்துவிட்டு கை கழுவி விட்டு வந்தாள். வீராசாமி, சாதம் இருக்கா என்று மனைவியிடம் கேட்டார். கொஞ்சமா சாதம் இருக்குங்க என்று சொல்லவும், பரமேஷ், எனக்கு இப்பவே வயிறு ரொம்பிருச்சு, அம்மா எனக்கு தோசைலாம் வேணாம், இதுவே போதும் என்றாள்.
பவானியும் எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லவும், ரசசாதம் கொஞ்சமா சாப்பிடுமா என்று அலமேலு சொல்லவும், அம்மா கோபித்துக் கொள்வார் என்று ரசம் மட்டும் கொடுங்க அம்மா என்று வாங்கி குடித்தாள். வீராசாமியும் அலமேலுவும் ரசம் சாதம் சாப்பிட்டனர். வீராசாமி மகளுக்கு ஒரு வாய் ரசம் சாதம் ஊட்டிவிட்டார். பவானி இதுவே போதும் என்று சொல்லி சாதத்தை வாங்கிக் கொண்டவள், எனக்கு போதும்பா என்றாள். அலமேலுவும் வீராசாமியும் குலதெய்வ கோவிலுக்கு போவதைப் பற்றி பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டு முடித்த நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அலமேலு, அச்சச்சோ, இந்த நேரத்துல கரண்ட் போயிருச்சே, இன்னைக்கே இந்த நேரம் கரண்ட் போயிருக்கு, கரண்ட் மாத்தி விடுறது கூட 6 மணிக்கு மாத்திடுவாங்களே என்று புலம்பினார். பவானி தன்னுடைய கைபேசியில் டார்ச்சை ஆன் பண்ணி எடுத்து வந்தாள். டார்ச் வெளிச்சத்தில் வீராசாமி அவசரமாக சென்று வெளி கேட்டை பூட்டுவதற்காக வந்தார். எப்பொழுதும் மகள்கள் வந்தவுடனே சென்று கேட்டை பூட்டுவார் என்று கடைக்கு போய்விட்டு வரும்பொழுது உள்ளே சென்று பையை வைத்துவிட்டு வந்து கேட்டை பூட்டிக் கொள்ளலாம் என்று நினைத்தவர் அப்படியே சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கவும் பூட்டுவதற்கு மறந்து போனார். இரவு நேரமாக இருக்கிறது, இப்பொழுது கரண்ட் நின்று விட்டது என்று அவசரமாக சென்று கேட்டை பூட்டிக் கொண்டு இருந்தார். இந்த நேரத்துல கரண்ட் நின்றுச்சு என்று புலம்பிக் கொண்டு இருக்கவும் எதிர் வீட்டில் இருப்பவர் வெளியில் சென்றுவிட்டு வந்தவர் வீராசாமியிடம், நம்ம தெரு கோயில் பக்கத்துல காத்து வேகமா அடிக்கவும் பக்கத்துல இருந்த மரத்துல ஒயர் மோதி அறுந்து போயிருச்சு, அதான் கரண்ட் போயிருச்சு. நல்ல வேலை, மெயின் ஒயர் அறுந்து போயிருந்தா கரண்ட் பாஸ் ஆகி ரோட்ல போறவங்க மேல பட்டிருக்கும். வீட்டு கனெக்ஷனுக்கு கொடுத்திருந்த ஒயர் அறுந்ததால ஆபத்து எதுவும் இல்ல என்று கூறினார். லைன்மேன் அப்பப்ப வந்து தெருவில் உள்ள மரத்துல ஒயர் மோதுற மாதிரி இருக்க மரத்தோட கிளையெல்லாம் வெட்டி விட்டுறாங்க. அப்படியும் காத்து வேகமா அடிக்கிறப்ப இப்படி ஒயர்ல மோதிருது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார். பவானி, சாமி படத்துக்கு பக்கத்துல இருக்க செல்ஃப்ல இருக்க மெழுகுவத்தை எடுத்துருவாமா என்று அலமேலு சொல்லவும், பவானி கைபேசி வெளிச்சத்தில் சென்று மெழுகுவர்த்தியை எடுத்து வந்து அம்மாவிடம் கொடுத்தாள். மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்து பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைத்தார். இன்று டிஃபன் எதுவும் செய்யவில்லை. அதனால் கொஞ்சமாக இருந்த பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைத்துவிட்டு அடுப்படியும் துடைத்துவிட்டு வந்தார். சாப்பிட்டு முடித்தவுடன் படுக்க சென்றனர். இன்னும் கரண்ட் வரவில்லையே என்று புலம்பிக் கொண்டே ஜன்னல் கதவை திறந்து வைத்துக்கொண்டு படுத்து தூங்கினார்கள். ஃபேன் ஓடாமல் இருக்கவும் காற்று இல்லாமல் அவ்வளவு புழுக்கத்தில் படுத்து இருந்த பவானிக்கு தூக்கம் வருவதற்கு பதில் கனவுதான் வந்தது. காதலிக்க ஆரம்பித்தவர்களுக்கு கனவு வருவது இயல்புதானே. பவானியும் காதல் கனவுகளை கலர் கலராக கண்டு கொண்டே சந்தோஷமாக கண்களை மூடி படுத்து இருந்தவளுக்கு கனவுடனேயே டூயட் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே தூக்கம் வரவும் தூங்கிவிட்டாள். மஞ்சள் வெயில் முகத்தில் படுகிற வரைக்கும் தூங்கியவள் ஜன்னல் திறந்து இருக்கவும் இன்று வெளியில் திறந்து இருந்த ஜன்னல் வழியாக தாராளமாகவே காற்றும் சூரிய வெளிச்சமும் வந்து பவானியின் முகத்தில் பட்டு ஒளியை கொடுத்தது. நல்ல தூக்கத்தில் இருந்த பவானி முகத்தில் வெயில் பட்டு ஒளி கொடுக்கவும் தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தாள். கைபேசியை எடுத்து மணியை பார்த்தாள். அச்சச்சோ, இன்னைக்கு இவ்ளோ லேட்டா எழுந்திருக்கோமே. இந்த காதல் வந்ததுல இருந்து தூங்காம கனவு கண்டுட்டே இருக்கிறதுனால லேட்டா தூங்கி லேட்டா எந்திரிக்க வேண்டியிருக்கு என்று நினைத்து கொண்டாள். ஆனாலும் காதல் கனவு வருவதும் அதைக் கண்டு மகிழ்வதும் நமக்கு சுகம்தானே என்று நினைத்து கொண்டவள், இன்னைக்கும் நான் காஃபி கேட்டா அம்மா திட்டுவாங்க என்று அழுத்துக்கொண்டே குளிக்க சென்றாள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் மகிழினி பாலு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.